அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மராத்தியர் ஆட்சி. ஓகேவா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர் ஆட்சி பிரதானமாக தஞ்சாவூரில் தான் வந்து 1676லேருந்து 1855 வரை ஆட்சி வந்து நிலை பெற்ற ஆட்சி இருந்தது. மன்னர் சத்ரபதி சிவாஜியுடைய ஒன்றுபட்ட சகோதரரான இந்த வெங்கோஜின்ற ஒருத்தரை தான் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்களிடமிருந்து கைப்பற்றி இந்த வம்சத்தை தோற்றுவித்தார்ன்றது நம்ம உள்ளே வந்து டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஓகேங்களா? இதில் இரண்டாம் சரபோஜி ஒரு முக்கியமான அரசராக பார்க்கப்படுறாரு. சரியா? இவர் வந்து இந்த சரபோஜி வந்து கல்வியிலும் கலையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சரஸ்வதி மகாநட நூலகத்தை வந்து ஏற்படுத்தினது யாருன்னா இரண்டாம் சரபோஜி. நிறைய முறை கேட்டிருக்காங்க. அவருடைய காலமும் கேட்டிருக்காங்க. 1898 காலத்திலேருந்து 1882 வரையும் வாழ்ந்தவர். ஓகேங்களா? இவருக்கு அதுக்கப்புறம் வந்து 1855 தெரியும்ல, வாரிசு இல்லாத கொள்கை டல்லோஸ்லியுடையது. அந்த வாரிசு இழப்பு கொள்கை காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை வந்து தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மராத்தியர்கள் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, தோற்றம் மற்றும் உருவாக்கம் பாருங்கள். மதுரை ஆட்சி செய்த சொக்கநாத நாயக்கர். ஓகேங்களா? தஞ்சாவூர் மீது படையெடுத்து அதனை கைப்பற்றினார். தனது ஒன்றுவிட்ட சகோதரரான அழகிரி என்பவரை தஞ்சாவூரை ஆளுநராக நியமிக்கிறார். ஓகேங்களா? தன்னோட ஒன்றுவிட்ட சகோதரரான அழகிரியை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருடைய ஆளுநர். பின்னர் சொக்கநாதர்களுக்கும் அழகிரிக்கு கருத்து வேறு ஏற்படுது. ஓகேங்களா? சொக்கநாதருக்கும் அழகிரிக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாட்டு காரணமாக அழகிரி வந்து இடமாற்றம் செய்த செங்கமலதாஸ் என்பவரை தஞ்சாவூருடைய நாயக்கராக போடுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு தஞ்சாவூருக்கு அழகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநராக போடுறாங்க. கருத்து வேறுபாடு காரணமாக அழகிரியை இடமாற்றம் பண்ணிவிட்டு செங்கமலதாஸ் என்பவரை நியமனம் பண்ணுறாங்க. பிஜப்பூர் சுல்தான் வந்து உதவியை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடினார். ஓகேங்களா? பிஜப்பூர் சுல்தான் இவர் செங்கமலதாஸை கூட போடல, வெங்கோஜி என்பவரை தஞ்சாவூரை கைப்பற்ற அனுப்புகிறாங்க. ஓகேவா? வெங்கோஜி தஞ்சாவூரை கைப்பற்றி 1676லேருந்து 1856 வரையும் மராத்திய ஆட்சியை தொடங்குறார். ஓகேங்களா? நாயக்கர்கிட்ட இருந்து தான் இந்த ஆட்சி வருது. எப்படி வருது அப்படின்னா, நாயக்கருடைய சொக்கநாத நாயக்கர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அழகிரியை வந்து தஞ்சாவூருடைய ஆளுநராக போடுறாரு. கருத்து வேறுபாடு ஏற்படுது. அழகிரி இடம் மாற்றிட்டு செங்கமலதாஸ் என்பவரை நாயக்கராக நியமிக்க அவர் பிஜப்பூர் சுல்தான் வந்து உதவியை நாடி பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெங்கோஜி என்பவரை தஞ்சாவூருக்கு அனுப்புகிறாரு. தஞ்சாவூரில் அவர் வந்து மராத்தியர் ஆட்சியை நிறுவிடுறாரு. எந்த வருஷத்துலேருந்து 1676லேருந்து 1856 வரையும் 180 ஆண்டுகள். ஓகேவா? 180 ஆண்டுகள் வரையும் ஆட்சி செய்கிறார். ஓகே, அடுத்து பாருங்கள். வெங்கோஜி காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1676லேருந்து 1684 வரையும். சரிங்களா? தஞ்சாவூரின் முதல் அரசர் யாருன்னா இந்த வெங்கோஜி. ஓகேங்களா? இவர் சாஜி பான்ஸ்லே மற்றும் துக்காபாயினுடைய புதல்வராக இருந்தார். சாஜி பான்ஸ்லே, துக்காபாய் அப்பா அம்மா. இவர் வந்து எக்கோஜி என்று அழைக்கப்படுறாங்க. ஆப்ஷனில் வந்து வெங்கோஜின்னு கொடுக்கலன்னா எக்கோஜின்றது கொடுக்கலாம். ஓகேங்களா? நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. ஓகே, சரி. சிவாஜியினுடைய படையெடுப்பு தென்னிந்தியாவின் செல்வத்தை கொள்ளடிக்கிறதுக்காகவும் இந்து மதத்தை வந்து பரப்புறதுக்காகவும் சிவாஜி கர்நாடகா மீது படையெடுத்தார். ஓகேவா? கோல்கொண்டா, செஞ்சி ஆகியவற்றை கைப்பற்றி தஞ்சாவூரை நோக்கி சென்றார். வெங்கோஜியின் தனக்கு உரிய பங்கினை அளிக்கும்படி கோரினார். அதற்கு அவர் வந்து மறுத்துடுறார். சரியா? எனவே சிவாஜி கொள்ளிடத்தை வந்து பிடிச்சிட்டார். அங்கே சந்தாஜி என்பவரை பிரதிநிதியாக வச்சுட்டு பிறகு வெங்கோஜி இழந்த பகுதிகளை திரும்ப பெற்று தஞ்சாவூர் ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் கொள்ளிடம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி பிடிப்பார்.
அது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியினுடைய படையெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை நோக்கி கொள்ளையடிக்கிறதாவே மதத்தை பரப்புறதுக்காக தான் வராரு. ஓகேங்களா? சிவாஜியுடைய முக்கிய நோக்கமே அதுதான். செல்வத்தை கொள்ளையடிக்கணும், மதத்தை பரப்பணும். ஓகேவா? இந்த கோல்கொண்டா செஞ்சு இதெல்லாம் பிடிச்சவர் தஞ்சாவூரை நோக்கி போகிறாரு. தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா உரிய பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கொடுக்க மாட்டேன்னொடனே கொள்ளிடத்தை பிடிச்சிட்டாரு. கொள்ளிடத்தை பிடிச்சிட்ட பிறகு சந்தாஜி என்பவரை நியமனம் பண்ணுறாரு. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பிடிச்சி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கோஜிக்கிட்டே வந்துச்சு ஆட்சி புரிகிறாரு. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்புறது இரண்டாம் ஷாஜியை பார்க்க போகிறோம். இரண்டாம் ஷாஜி வெங்கோஜினுடைய மகன் தான் இந்த இரண்டாம் ஷாஜி. ஒரு திறமையான அரசராக பார்க்குறாங்க. மதுரை பேரரசோடு இணைக்கிறாரு. ஓகேங்களா? மதுரை பேரரசு பெருசு. அப்போ தஞ்சாவூரும் மதுரையும் இணைக்கப்படுது. ஓகேவா? யார் காலத்தில் அப்படின்னா இரண்டாம் ஷாஜி காலத்தில். ஓகேங்களா? கொஷின் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இரண்டாம் ஷாஜி சிலபஸில் இதெல்லாம் கொடுக்கலன்னா தமிழ்நாடு சார்ந்து படித்து வச்சுக்கோங்க. கொஷின் வரும். ஓகேங்களா? எப்படி வரும் அப்படின்னா பின்னாடி சரபோச்சியில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. சமூக பணி. இவர் மருத்துவமனை நிறுவி ஹைதராபாத் மற்றும் அரேபியாவிலிருந்து மருத்துவர்களை வரவழைத்து மக்கள் நலன் காத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் ஷாஜி. ஓகேங்களா? இவர் மருத்துவமனை நிறுவி ஹைதராபாத் மற்றும் அரேபியாவிலிருந்து மருத்துவர்களுக்கு கொண்டு வந்தார். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டாருங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து ஹைதராபாத்லேயும் அரேபியாவிலேருந்தும் கூப்பிட்டு வர்றாரு. ஓகேங்களா? கலை ஆர்வம் கொண்டவர். இவர் கவிஞர்கள் போற்றி ஆதரித்தார். ஓகேங்களா? சமய கொள்கைனா இவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டதற்கு குறிப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். வாரிசுரிமை போர் பிற அரசர்கள். இவருக்கு பிறகு சகோதரர் வந்து பார்த்தோன்னா முதலாம் சரபோஜி, அவரை தொடர்ந்து துக்காஜி என்பவரும் ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்க. சரியா? இவருக்கு பின்னாடி அடுத்து வந்தவங்க யாருன்னா முதலாம் சரபோஜி, அடுத்து துக்காஜி. ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. வெங்கோஜி என்கிற எக்கோஜி, இரண்டாம் ஷாஜி, முதலாம் சரபோஜி, நாலாவது துக்காஜி. ஓகேங்களா? முதலாம் சரபோஜி சிவகங்கையே சுதந்திரமாக அரசு தோன்றியது ஒரு காலத்தில். இது டிஎன்பிசியில் கொஸ்டின். ஓகேவா? அவர் வந்து மதுரை இணைச்சார் இரண்டாம் ஷாஜி. இவர் காலத்தில் தான் சிவகங்கை வந்து பிரிஞ்சு போயிடுது சுதந்திரம். அப்போ ஆட்சி எந்த அளவுக்கு இருக்குது? ஆட்சி சரியாக இல்லை இவர் காலத்தில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். பிரதாப் சிங். துக்காஜிக்கு வாரிசு இல்லை, இறந்துட்டாங்க. வாரிசுரிமை போர் நடக்குது. எல்லா இடத்துல வாரிசுரிமை போர் நடக்குது. இப்போ கர்நாடகா கிட்ட நவாப் கிட்ட வந்து ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப் போகிறாரு. கர்நாடகா நவாப் கிட்ட வந்து ஆதரவு கேட்க தஞ்சாவூர் கைப்பற்றப்படுகிறது. இவர் தஞ்சையினுடைய அமைதியை நிலைநாட்டுறார். ஓகேவா? பிரதாப் சிங். அடுத்து பாருங்கள். துல்லாச்சி. இவரது ஆட்சி காலத்தில் தஞ்சாவூருக்கும் ராமநாதபுரத்துக்கு எல்லை தகராறு ஏற்பட்டது. ஓகேவா? இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த மராத்தியர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு ராமநாதபுரத்துக்கு தகராறு ஏற்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் மதுரையோடு இணைச்சது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் சிவகங்கை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக அடைஞ்சது. மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஷாஜி ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரும் மதுரையும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும். அதை விரிவுபடுத்திருக்கும். ஓகேங்களா? சுதந்திரம் அரசாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் போயிருக்கேன்னா முதலாம் சரபோஜி ஆட்சி காலத்துலேயும் நிலத்தகராறு யார் காலத்தில்? துல்லாஜி காலத்தில் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராமநாத மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் உதவி நாடுறாரு. நவாப் தஞ்சை மீது படையெடுத்து அதனை கட்டுக்குள் கொண்டு வரார். ஓகேவா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அடுத்து சென்னை கவர்னர் உத்தரவின்படி துல்லாச்சி மீண்டும் அரியணையில் வந்து அமர்த்தப்படுறாரு. இங்கே அமைதி காக்க ஆங்கில படை ஒன்று உதவுது. ஓகேங்களா? துல்லாச்சி கிட்டேருந்து ஆற்காடு நவாப் அதாவது துல்லாச்சி கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க. யாருன்னா ராமநாதபுரம் மன்னரான அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப். ஓகேங்களா? மறுபடியும் வந்து ஈஸ்ட் இந்திய கம்பெனியோட உதவியோட அவர் அங்கே ஒரு படையை நிற்க வச்சுட்டு இவரே ஆட்சி செய்கிறாரு துல்லாச்சி. தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அமர் சிங் இரண்டாம் சரபோஜி 2 பேர் சேர்த்து பார்த்தலாமா? ஓகே. அமர் சிங் இரண்டாம் சரபோஜி தெரியும். இவர் துல்லாஜியினுடைய தத்துப்பிள்ளை. இவர் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. துல்லாஜியுடைய தத்துப்பிள்ளை. 1878 இவர் தஞ்சையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அடுத்து அமர் சிங், இவர் இரண்டாம் சரபோஜியினுடைய பாதுகாவலர் தான் இந்த அமர் சிங். சரபோஜியினுடைய தத்துப்பிள்ளை என்பதனால் அவரை சட்டப்படி அரசராக முடியாது என்று கூறி அமர் சிங் அரியணை உரிமையை கோரியவர் இவர். ஓகேங்களா? ஆங்கிலேயருடைய தலையீடு. தொடக்கத்தில் ஆங்கிலேயர்கள் அமர் சிங் ஆதரவு அளித்து அவர் அரசராக நியமித்த. ஆனால் அமர் சிங் சர்வாதிகார முறையில் ஆட்சி செய்கிறத பார்த்துட்டு கவர்னர் ஜெனரலான காலன் வாலிஸ் அவரை பதவியை நீக்கம் செய்து மீண்டும் இரண்டாம் சரபோஜியை அரசராக மாற்றினார். ஓகேங்களா? அமர் சிங்க்கும் இரண்டாம் சரபோஜிக்கும் பார்த்தீங்கன்னா யார் அரசனாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரியணை பிரச்சனை வருது. அரியணை உரிமையில் பார்த்தீங்கன்னா அமர் சிங் ஜெயித்தாலும் சர்வாதிகார முறைன்னு பார்க்கும்போது அவனை ஒதுக்கிட்டு காரன் வாலிஸ் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் இரண்டாம் சரபோஜியை அரசராக்குறாங்க. ஓகே. துணைப்படை திட்டம். வெல்லஸ்லி காலத்தில் இரண்டாம் சரபோஜியின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஓகேங்களா? துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இவர் தஞ்சையில் விவகாரங்கள் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் வந்தது. 4 லட்ச ரூபாய் ஓய்வூதியம் சரபோஜிக்கு கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு 4 லட்ச ரூபாய் ஓய்வூதியம் பெற்றார். இந்த துணைப்படை திட்டத்தில் இந்த எல்லா பவரும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட போயிடும். ஓகேங்களா? ஆட்சியுடைய முடிவு. இரண்டாம் சரபோஜியினுடைய மகன் இரண்டாம் சிவாஜி தஞ்சையுடைய கடைசி அரசர். தெரிஞ்சுக்கோங்க. வெங்கோஜின்ற எக்கோஜி தான் ஆட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இரண்டாம் சிவாஜியோடு முடியுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இவர் தான் தஞ்சை மராத்தியர் ஆட்சியருடைய கடைசி அரசராக பார்க்கப்படுகிறார். ஓகே. அடுத்து நாடு இழக்கும் கொள்கை. இவருக்கு ஆண் வாரிசு இல்லாததால் டல்லோஸ்லியுடைய நாடு இழப்பு கொள்கை ஏற்படுது. அதாவது டிக்ரோட்டிங் ஆஃப் லேப்ஸ்கேப். 1856 தஞ்சாவூரில் ஆங்கில பேரரசுடன் இணைக்கப்பட்டது. இத்துடன் மராத்தியர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா? மராத்தியர் ஆட்சியுடைய நிர்வாகமும் பண்பாடும் எப்படி இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஆந்திரா காளிதாசர் என்று அழைக்கப்படுவது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். சமூகம் பொருளாதாரம் பொறுத்தவரையும் வேளாண்மை பார்த்திங்கன்னா முக்கிய தொழிலாகவும் சமூகத்தில் புரோகிருதர் உயர்ந்த நிலையிலே ஸ்டேஜில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலை இலக்கியத்தில் பொறுத்தவரையும் மன்னருடைய ஆதரவு, அதாவது மராத்திய மன்னர் அறிஞர்களை போற்றி ஆதரித்தாங்க. ராமபத்ரம தீட்சிதர், பாஸ்கர தீட்சிதர் போன்ற சிறந்த சமஸ்கிருதவருக்கு அறிஞர்கள் வாழ்ந்திருக்காங்க. தெலுங்கு புலவர்களாக யார் பார்க்குறாங்கன்னா சாஜி மன்னர் அவையில் இதை அப்படியே கேட்டிருக்காங்க. அல்லூரி குப்பனா என்ற புகழ்பெற்ற தெலுங்கு புலவர் இருந்தார். அல்லூரி குப்பனா சாஜி மன்னர் அரண்மனையில் இருந்தார். அதே மாதிரி அந்த அல்லூரி குப்பனா எழுதுந்தால் ஆந்திர காளிதாசர். அவர் தான் ஆந்திர காளிதாசர் என்று அழைக்கப்படுகிறவர். இம்பார்ட்டனுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 2 முறை கேட்டிருக்காங்க. ஆந்திர காளிதாசர் யார் அப்படின்றது அல்லூரி குப்பனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். நுண்கலைகள், ஓவியம், இசை, தத்துவம், வானியல், நடனம் போன்ற துறைகளில் துல்லாஜி ஆர்வம் காட்டியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி மகாலை பொறுத்தவரையும் இரண்டாம் சரபோஜி என்ற மன்னரால் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதான் இந்த சரஸ்வதி மகால். தஞ்சை மராத்தியருடைய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சரஸ்வதி மகாலை பார்க்கலாம். ஓகேங்களா? தென்னிந்தியாவில் மிக பெரிய நூலகமாகவும் உயர்கல்வி மற்றும் ஆய்வு மையமாக திகழ்கிறது இந்த சரஸ்வதி மகால். ஓகேங்களா? இந்த அச்சுக்கூடம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சரபோஜி 1805 தஞ்சையில் அச்சுக்கூடம் ஏற்படுத்தினார். இது அப்படியே டிஎன்பிசியில் 2 முறை கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. புகழ்பெற்ற தமிழறிஞர்கள்னால் இவங்க மராத்தியர் ஆட்சி காலத்தில் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர், வேதராணிய தாயுமானவர், சுவாமிநாத தேசிகர், சீர்காழி அருணாச்சல கவிராயர் போன்றோர் சிறந்து விளங்கியவர்கள் அப்படின்றது சொல்ல வராங்க. இது தேர்வுக்கான முக்கிய குறிப்புனா கடைசி அரசர் யாருன்றது கேட்டிருக்காங்க. இரண்டாம் சிவாஜி. தஞ்சையுடன் இணைக்கப்பட்டது டல்லோஸ்லியோட நாடு இழப்பு கொள்கை. இது தஞ்சை இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஆந்திர காளிதாசரான அல்லூரி குப்பர்னா இவர் சாட்சி ஆட்சி காலத்தில் இருந்தவர். சரஸ்வதி மகள் இரண்டாம் சரபோஜி மிக சிறந்த பங்களிப்பாக பார்க்கிறது. அச்சுக்கூடன்றது 1805 இரண்டாம் சரபோஜினால் தொடங்கப்பட்டது இந்த அச்சுக்கூடம். இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். மாவீரன் சிவாஜி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். குடும்ப பின்னணி. ஷாஜி பான்ஸ்லே, அதாவது ஷாஜி பான்ஸ்லே
விஜயபூர் சுல்தான் ஆட்சியின் கீழே தளபதியாக இருந்தவர் தான் இந்த அப்பா ஷாஜி பான்ஸ்லே. தஞ்சாவூர், செஞ்சி, கர்நாடக பகுதிகள் கைப்பற்றதற்காக விஜயபூர் சுல்தானை இவருக்கு ஆளுநராக நியமிக்கிறார். மகன்கள் யாருன்னா ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜி, வெங்கோஜின்ற 2 மகன்கள் இருந்தார். இந்த வெங்கோஜி தான் தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்திருப்பார். ஓகேங்களா. சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அரசு ஏற்படுத்தினார். வெங்கோஜி தஞ்சாவூர் மராத்தியர் ஆட்சி ஏற்படுத்தினார். ஓகேங்களா. சிவாஜி வம்சத்தில் ஷாஜி பான்ஸ்லே அப்பாவுக்கு 2 பையன். அதில் ஒருத்தர் சிவாஜி, அவன் மகாராஷ்டிராவில் மராத்தியர் ஆட்சியும், வெங்கோஜி வந்து தஞ்சாவூர் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்தியவர். ஓகேவா. பெற்றோர் வந்து சிவாஜியினுடைய தாயாரால் ஜிஜிபாய், தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜி பான்ஸ்லே. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வளர்ச்சியும் பயிற்சியும் தாயினுடைய பங்களிப்புன்னு பார்த்தோன்னா ஜிஜிபாய் வந்து ராமாயணம் கூடும் மகாபாரதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து அவரின் துணைவின் நாட்டுப்பற்றையும் வளர்த்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தாயினுடைய பங்களிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருன்றது பார்த்தோன்னா யாருன்னா தாதாஜி கொண்டதே இது கேட்டிருக்காங்க. அவருடைய வழிகாட்டி அவருடைய குரு தாதாஜி கொண்டதேவு. சிவாஜிக்கு நிர்வாக கலையை சொல்லி கொடுத்ததே இந்த குரு தான். அதுக்கப்புறம் சத்ரபதின்றது பார்த்தோன்னா சிவாஜி தனது திறமையினாலும் மதிநுட்பத்தினாலும் ஒரு சிறிய ஜாகித நிலையிலிருந்து உயர்ந்து சத்ரபதி என்ற பேரரசு நிலையை அடைந்தார். ஓகேங்களா. தமிழகத்தில் படையெடுப்புன்னு பார்த்தோன்னா சிவாஜி வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லலாம் கொல்லினவரையும் வந்து ஜெயிச்சிருப்பார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாஜி தமிழ்நாட்டு மீது படையெடுத்து செஞ்சி, வேலூர், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளை கைப்பற்றியார். அப்பகுதிகளில் தனது பிரதிநிதியாக சந்தாஜியை நியமிச்சிருப்பாங்க. அந்த சந்தாஜியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் எக்கோஜி அடித்து விரட்டி விட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சிருப்பார் தஞ்சாவூரில். ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி தமிழ்நாட்டில் மராத்தியர் ஆட்சி அவ்வளோதான் ஓவர். ஓகேங்களா. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஸ்கூல் புக்கு தாங்க. ஸ்கூல் புக் ஓல்டு புக் இருக்குல்ல அதுதான். இப்போல்லாம் இல்லை, ஓல்டு புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மராத்தியருடைய ஆட்சியிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. முழுக்க முழுக்க இந்த 2ஆம் சரபோஜ் இருக்கார்ல அவர் ஆட்சி காலத்தில் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து மராத்தியர் ஆட்சி பார்த்தாச்சு, நாயக்கர்கள் ஆட்சி பார்த்தாச்சு, விஜயநகர ஆட்சி பார்த்தாச்சு, தொண்டைமான் ஆட்சி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதிகள் ஆட்சி பார்த்தாச்சு. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா. தமிழ்நாடு சார்ந்து படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.